நம்ம ஹேண்டோட டிசைன் பாருங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து தீனார், இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹைப்போதீனார். அப்போ நடுவில் இந்த கை நடுவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராஷியஸ் அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஒரு மசில் குரூப் இருக்குது. அப்புறம் வந்து லம்பிரிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இங்கே ஆரம்பித்து வரக்கூடிய பெரிய பெரிய தசைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது ஒரு ஸ்லெண்டராக தின்னாகி ஒரு டனல் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது வழியாக போய் இந்த விரலில் உள்ள அத்தனை ஜாயின்ஸையும் மடக்கிறதுக்கான அந்த அனாட்டமிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிற தசைகள் நம்ம இந்த விரலை அப்படி மடக்கி பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இதில் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி டிவைட் ஆகி இந்த விரல்கள் அதுக்குள்ளே இருக்க அத்தனை ஜாயின்ஸையும் நீட்டுறதுக்கு அதை அந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த கை சம்மந்தப்பட்ட நரம்புகள்னு பார்த்தா ஒரு முக்கியமாக 3 நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்படுறப்போ இந்த தசைகள்லாம் வீக் ஆச்சுன்னா இது அந்த கையோட அந்த ஷேப்பே மாறிடும். ஏன்னா இந்த பார்க்கறதுக்காக குட்டி குட்டி மசில்ஸ் மாதிரி இருக்குது, பட் அதுவுமே வந்து அட்ரோஃபி ஆகிடும். அதோட சைஸ் கம்மியாகி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி கையோட கிரிப்பிங் ஃபங்க்ஷன், ப்ரிசிஷன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே பாதிக்கப்படுற அளவுக்கு இதில் மசில் வேஸ்டிங் ஆகிடும். ஹேண்ட் மசில்ஸ்லாம் வந்து எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த நரம்புகளில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஃபரல் நர்வ் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நர்வ்ஸில் சில டைம் வந்து ஆக்குபேஷனல் அசாட்ஸ், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு கிரிமினல் அசால்ட் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நர்வே கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் இந்த தசைகளுக்கு போகாது. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் வந்து அந்த ஹேண்ட் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தசைகள்லாம் வந்து வலுவிழந்து அட்ரோஃபி ஆகிடும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கை சம்மந்தப்பட்ட நரம்புகளில் எந்த பாதிப்பும் இல்லை, இந்த கை சம்மந்தப்பட்ட தசைகளுக்கு டைரக்டாக எந்த பாதிப்பும் இல்லை, இந்த கை சம்மந்தப்பட்ட மூட்டுகளுக்கு டைரக்டாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனாலுமே இந்த ஹேண்ட் மசில்ஸ்லாம் வந்து எப்படி வீக் ஆகும், அந்த கம்ப்ளீட்டாக டிஸ்ஃபிகர் ஆகி அந்த ஹேண்டை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ வீக்கான ஹேண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி, அவங்களுக்கு வந்து பிலோனி ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு மேலே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் கால் வந்து கலர்லாம் மாறி பிளட் சப்ளை சுத்தமாக இல்லாமல் கேங்க்ரீனஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த அம்மாவுக்கு வந்து இந்த காலை வெட்டி எடுத்தாங்க இல்லையா, ஆம்புடேஷன் பண்ணியாச்சு. இப்போது அவங்களுக்கு என்ன வயசாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து பெட்டில் முடங்காமல் பார்த்துக்கணும், ஒரு ஹோப்போட தயார்படுத்தணும். ஏன்னா இன்னொரு கால் நல்லா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற அந்த கை ஃபங்க்ஷன்ஸ், இருக்கிற கால் ஃபங்க்ஷன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். எந்த கால் ஆப்ரேஷன் நடந்திருக்கோ அதோட மொபிலிட்டி ஸ்ட்ரென்த்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்கோப் இருக்குது. என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட காலில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கால் பொருத்தி, அது பேர் ப்ராசஸஸ், அதை பொருத்தி அவங்கள எதாவது நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வீல் சேர்லையாவது அவங்கள வந்து பெட்லேருந்து வீல் சேரை அதை மூவ் பண்ண முடியும் அவங்களால. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரென்த் நம்ம வந்து கரெக்டான டைமில் ஃபிசியோதெரப்பி கொடுத்தோம்னா அந்த வீல் சேரை ப்ரொப்பல் பண்ணிட்டு அந்த ரூமில் ஒவ்வொரு அட்லீஸ்ட் டு த டாய்லெட், டு த கிச்சன், டு த ஹால், இந்த மாதிரி அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ண முடியும். அது ஒரு ஜஸ்ட் 3 months 6 months ஒன் இயர் ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து ரைட்டான டைமில் ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 6 months 1 year ஆனதுக்கப்புறம் கூட ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்க டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ எந்த வேலைக்கும் அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அவங்க செய்ய தேவையில்லை. இந்த ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், ஸோ அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண தேவையே இல்லை. சும்மா பேசிவாக இருந்த போதும் வீட்டில் உள்ளவங்க கவனிச்சுப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஹேண்டோட யூட்டிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாகிடுது இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஹேண்டுக்கு வந்து அந்த ஹேண்ட் மசில்ஸ்க்கு வந்து எந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்படலை, இருந்தாலும் இந்த கைகளுக்கு வேலை இல்லாமல் இந்த ஹேண்ட் மசில்ஸ்லாம் அட்ரோஃபி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து பெட்டிடன் ஆனாலும் கூட ரைட் டைமில் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பேசிக் மொபிலிட்டி ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க முடியும். அவங்க வந்து ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் அவங்கள ஒரு 50% அவங்கள செல்ஃப் மேனேஜ் பண்ணுற அளவுக்காச்சும் ஒரு ஃபிட்னஸ் அவங்களுக்கு நம்ம பில்ட் பண்ண முடியும் ரைட் டைமில் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க பெட் பவுண்ட் ஆகிடுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பெட் பவுண்ட் ஆனனால அவங்களால எந்திரிச்சு உட்கார கூட முடியாத அளவுக்கு உடம்பு வந்து அவ்வளோ வீக் ஆகிடுச்சு. அதனால அவங்க வந்து பெட்டில் முடங்கினால அவங்களுக்கு படுக்கை புண், பெட் சோர்ஸ்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸ் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் தேவையில்லை, ரொம்ப பேசிக் மொபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த மசில் மாஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க ஏஜிங் ப்ராசஸை ஓரளவுக்கு நம்ம வந்து பெயின்லெஸ்ஸாக கொண்டு போக முடியும்.